திகழ்ந்து இந்த நேரத்திலே நம்மை எல்லாம் பயணிக்கும் பொருட்டும் ஆசீர்வதிக்கும் பொருட்டும் நம் வாழ்வில் ஒளிவிளக்கு ஏற்றி வைக்கும் பொருட்டும் முழு என்னையும் செய்யுமாக இருந்து ஏற்றி இங்கு நம் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த தலைவரை நாம் அனைவரும் சேர்ந்து வணங்கி அடுத்தது தலைவரை விருப்பமாக. இப்பொழுது தலைவர் தன் கருத்துக்களை பிரகடனம் செய்கின்றார். எல்லாருக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் சமாதானமும் உண்டாகட்டும். உண்மையிலே இந்த நல்ல நாளில் உங்களால் சந்திச்சதில் ரொம்ப பெரும் மகிழ்ச்சி. ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஐயா வந்து இது வரைக்கும் நம்ம ஒரு 2-3 தடவை சந்திச்சுருக்கிறோம். எங்களுடைய மதுரையோட ஆண்டு விழாக்கெல்லாம் ஐயா வந்திருக்கிறாங்க. அவங்க ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம மக்களுக்கு வந்து இந்த வைத்தியத்தோடு சேர்த்து நிறையா ஜனங்களுக்கு நம்ம வந்து நன்மை செய்யலாம் ஐயா, அதை நம்ம வந்து சேர்ந்து பயணிக்கலாம். நான் ஹாப்பி ஹோம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 வருஷ காலமாக சென்னையை தலைமையிடமாக கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான பெரிய மாவட்டங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத ஏழை குடும்பங்களை தத்தெடுத்து அவங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு வரோம். இன்றைக்கி ஐயா மூலியமாக இன்றைக்கி இந்த ஈரோட்டில் இருக்கிற இதை சுற்றி இருக்கிற இல்லாத ஏழை ஜனங்களுக்கு நம்ம நன்மை செய்யும்படியாக இதனால் நம்ம வந்திருக்கிறோம். அவங்க எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சந்திச்சதில்லை. ஏன்னா நீங்கள் தான் வந்து இந்த ஈரோட்டில் இருக்கிற இந்த இல்லாத ஏழைங்களை தேடி அவங்களுக்கு நீங்கள் தான் வந்து நன்மை செய்ய போகிறீங்க. அது ஹாப்பி ஹோம்ஸோடு இணைந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கும் ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷமும் மிகுந்த ஒரு சமாதானமும் உண்டாகும். ஏன்னா நாங்கள் வந்து இந்த 25 வருஷ காலமாக இந்த சேவையை பண்ணும் பொழுது எங்களுடைய திருப்திக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்களுடைய திருப்திக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கும் அந்த சேவைகளோட அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்குறோம். எல்லாருக்கும் வந்து நிறைய பேருக்கு நம்ம வந்து நல்லது செய்யணும்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் நினச்சிருக்கலாம். இந்த நல்லது செய்கிறதுக்கும் உதவி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. உங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக உங்களுடைய மனதானது விருப்பப்பட்டாலும் உங்கள் மனதானது ஆசைப்பட்டால் கூட உங்களால் அதை செய்ய முடியாமல் நீங்கள் போயிருந்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஹாப்பி ஹோம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்களும் சேர்ந்து நல்ல ஒரு இந்த பணியை நீங்கள் செய்யுங்க. உங்களோடு நாங்கள் வந்து கைகோர்த்து இன்னும் அதிகமான ஜனங்களை இந்த ஈரோட்டு பகுதியில் இருக்கிற மக்கள் நம்ம வந்து தத்தெடுத்துக்கலாம். ஏன்னா ஹாப்பி ஹோம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு 3200 குடும்பத்தை தத்தெடுத்துக்கிறோம். ஒரு 17,000 பேர் வந்து உறுப்பினராக இருக்கிறாங்க. நமக்கு வந்து ஒரு 7 கல்யாண மண்டபம் நமக்கு சொந்தமாக இருக்குது. அந்த 7 கல்யாண மண்டபத்தில் இந்த 3200 குடும்பத்துக்கு இலவசமாக அவங்களுடைய எல்லா திருவிழாக்களையும் எல்லா திருமணங்களையும் கொண்டாடுறதுக்காக 7 மண்டபம் நம்ம வச்சுருக்கிறோம். கல்யாண மண்டபம் இலவச மண்டபமாக நம்ம வச்சுருக்கிறோம். 2 முதியோர் இல்லம் வச்சுருக்கிறோம். 2 சிறுவர் இல்லம் நம்ம வச்சுருக்கிறோம். அதே மாதிரி நம்ம வந்து சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலியமாக இலவச ஹாஸ்பிட்டல் நம்ம வச்சுருக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மதுக்குடிப்போர் மறுவாழ்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வச்சுருக்கிறோம். நம்ம இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த வந்து இலவசமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த நாளில் நான் செய்கிற இந்த பணியில் நீங்களும் கைகோர்த்து இணைஞ்சு நம்ம ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியுமாக இருந்து ஒரு தாயும் பிள்ளையுமாக இருந்து நம்மளால் முடிஞ்சது இந்த மக்களுக்கு நம்ம வந்து நன்மை செய்வோம். அதுக்கு நல்ல திட்டங்களை நாங்கள் வந்து வகுத்து வச்சுருக்கிறோம். இந்த 25 வருஷ காலமாக நாங்கள் வந்து அதை வந்து வெற்றிகரமாக நடத்திட்டு வந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி அந்த திட்டங்களை நான் சொல்கிறேன். நீங்களும் அதை வந்து கொஞ்சம் கேளுங்க. நிறையா பேருக்கு வந்து அது வந்து பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா வந்து என்னுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தவே இல்லை. என்னோடய நேம் வந்து அருண்பால். என்னுடைய சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா மதுரை. சென்னைக்கு வரும்போதே வந்து ஒரு ஆடிட்டராக தான் சென்னைக்கு நான் வந்தேன். சென்னையிலேருந்து இன்றைக்கி வந்து ஒரு 21 நாடுகளுக்கு பயணம் பண்ணி என்ஜிஓக்கள் மூலியமாக இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷர்மேன் சொல்லுவாங்கள்ல, மீன் பிடிப்பாங்க இல்லைங்களா, அவங்க மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அநேக ஜனங்களை நம்ம தத்தெடுத்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வலை இன்ஜினு போட்டு சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்ம வாழ்வாதாரத்தை நம்ம மாற்றி விட்டுருக்கோம். அதுக்கு அந்த பகுதியில் இருக்கிற அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு நம்ம வந்து உதவி செஞ்சுருக்கிறோம். திருமணங்களுக்கு நம்ம உதவி செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி இந்த நாளில் கூட நம்ம இதை சுற்றி இருக்கிற இந்த ஜனங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம செய்யலாம். ஏன்னா திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் வாங்குறதும் இல்லை, பணம் கொடுக்கறதும் இல்லை.
நம்மிடத்துல வந்து பொருட்கள் இருக்குது, மளிகை பொருள் இருக்குது, கல்விக்குண்டான கட்டணங்கள் இருக்குது, சுயமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு பொருட்கள் இருக்குது, வீடு கட்டுறதுக்கு திட்டங்கள் இருக்குது, படிப்புக்கு திட்டங்கள் இருக்குது. இந்த திட்டங்கள் மூலியமாக அவங்க எல்லாத்தையுமே இலவசமாக அவங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 வருஷம் ஒரு குடும்பத்தை வந்து நம்ம வந்து தத்தெடுக்கிறோம். இப்போ தத்தெடுக்கிறது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஷன் கார்டில் இருக்கிற அந்த குடும்பத்தை அப்படியே நம்ம தத்தெடுக்க போகிறோம். அந்த தத்தெடுக்கிற அந்த குடும்பங்களுக்கு 15 வருஷத்துக்கு நம்ம இந்த இலவசமாக இந்த 10 காரியங்களை அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இதை 15 வருஷம் கழிச்சு அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா ரெனியூவல் பண்ணிக்கலாம். ரெனியூவல் பண்ணி ஒரு 35 வருஷம் வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 50 வருஷம் வரைக்கும் நம்ம கூட அவங்க சேர்ந்து பயணிக்கலாம். சரிங்களாயா? அந்த திட்டங்களை நான் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரு போர்டு வேணும். போர்டு இருந்ததுன்னா விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஏன்னா இதை வந்து ஆள் எடுக்கிறதோ ஆள் சேர்க்கிறதோ அந்த மாதிரி கிடையாது. இதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து புரிதல் வேணும். ஏன்னா இது வரைக்கும் வந்து உங்களுக்கு தெரியும், யாருமே வந்து கடவுளை பார்த்தது கிடையாது. கடவுளை யாருமே பார்த்தது கிடையாது. இனிமேல் யாரும் கடவுளை பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் உணர முடியுமா? உணர்வு வந்து நம்மளால் வந்து கடவுளை வந்து உணர முடியும். அதனால தான் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன், மனுஷரை வந்து யாரையுமே பகைக்காதீங்க, மனுஷரை வந்து விரோதிக்காதீங்க, மனுஷரை வந்து சபிக்காதீங்க. ஏன்னா மனுஷன் மூலியமாக தான் இன்னொரு மனுஷனுக்கு கடவுள் வந்து உதவியே செய்ய முடியும். ஏன்னா எனக்கு ஒரு மனுஷன் வந்து வாய்ப்பு கொடுத்ததுனால தான் நான் ஒரு ஆடிட்டர் ஆக முடிஞ்சிச்சு. எனக்கு ஒரு மனுஷன் வாய்ப்பு கொடுத்ததுனால தான் ஒரு என்ஜிஓவாக மாற முடிஞ்சிச்சு. எனக்கு ஒரு மனுஷன் வாய்ப்பு கொடுத்ததுனால தான் ஹாப்பி ஹோம் ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு. என் கூட இருக்கிற இந்த நல்ல மனிதர்கள் மூலியமாக தான் இன்றைக்கி வந்து எல்லா மாவட்டங்களிலும் இன்றைக்கி கடைசி மீட்டிங் வந்து பெங்களூருக்கு போயிட்டு வந்தோம். அடுத்த வாரம் வந்து ஒரிசா போகிறோம், அப்புறம் மகாராஷ்டிரா போகிறோம். என்னுடைய நோக்கமே இந்தியா முழுவதும் இருக்கிற இந்த இல்லாத ஏழை ஜனங்களுக்கு நம்ம வந்து உதவி செய்கிறது தான் திட்டமே. ஸோ அதனால் அந்த திட்டங்களை நீங்கள் கவனமாக கேட்கும்போது உங்களுடைய செல்ஃபோனை நீங்கள் சைலண்டில் போட்டுக்கணும். ஏன்னா ஒரு செகண்ட் உங்கள் கவனம் செதறிச்சு அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்கிறது ஒரு விஷயம் புரியல அப்படின்னா எதுவுமே புரியாமல் போயிடும். எதுக்கு இது கொடுக்குறீங்க, ஏன் இது செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் உங்களுக்குள்ள மனதில் வந்துடலாம். ஏன்னா காது கொடுத்து நீங்கள் கேட்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ஆலோசனை நாங்கள் கேட்போம். ஏன்னா ஒவ்வொரு ஆலோசனையும் கேட்டு அந்த ஆலோசனைக்கு தகுந்தபடி அந்தந்த குடும்பங்களுக்கு நாங்கள் வந்து நன்மை செஞ்சுட்ருக்குறோம். ஏன்னா எல்லாமே மனிதாபிமானத்தோடு தான் செஞ்சுட்ருக்குறோம். அப்போ நீங்கள் காது கொடுத்து கேட்டால் தான் உங்கள் ஆலோசனை வந்து எங்களுக்கு மற்ற மக்களுக்கு அது பயன்படும். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ கோயம்புத்தூர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணும் பொழுது, அதே மாதிரி கன்னியாகுமரி போகும் பொழுது, மதுரை மாவட்டம் போகும் பொழுது, தஞ்சாவூர் விவசாயிகள் மத்தியில் போய் நாங்கள் பண்ணும் பொழுது அவங்க சில கோரிக்கைகளை வச்சாங்க. அந்த கோரிக்கைகள் சரியாக இருக்கும்போது அதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் திட்டத்தில் நாங்கள் வந்து அதை சேர்த்து நீங்கள் செயல்படுத்துகிறோம் இந்த ஜனவரியிலேருந்து. அதே மாதிரி நீங்கள் கவனமாக கேட்டிங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எந்த மாதிரி தொழில் உதவி நம்ம செய்யலாம், இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எந்த மாதிரி கல்வி உதவி செய்யலாம், இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு நம்ம இலவசமாக வீடு கட்டி கொடுக்கலான்றத நீங்கள் கவனமாக கேட்டால் தான் உங்கள் ஆலோசனையை கேட்டு இந்த பகுதி மக்களுக்காக நம்ம அந்த நன்மைகளை நம்ம வந்து செய்யலாம். அதனால் செல்ஃபோனை நீங்கள் கொஞ்சம் சைலண்டாக போட்டுக்கோங்க. நம்முடைய திட்டமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 வருஷம், 35 வருஷம், 50 வருஷம் இந்த மாதிரி நம்ம வந்து தத்தெடுக்கிறோம். ஒரு குடும்பத்தை வந்து தத்தெடுக்கிறோம். இப்போ ஒரு குடும்பம் அப்படின்றது ஒரு ரேஷன் கார்டு. இப்போ அந்த ரேஷன் கார்டு தான் கணக்கு எங்களுக்கு. அந்த ரேஷன் கார்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பையனுக்கு திருமணம் ஆகிருக்கிறாரு அப்படின்னா அது வேறு குடும்பம், பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அது வேறு குடும்பம். அப்போ அந்த குடும்பத்தை தனியாக தான் தத்தெடுக்க முடியும். ஒரே குடும்பத்தில் பையனுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவர் என் குடும்பமானா இல்லை, பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அது வேறு குடும்பம். வேறு வேறு குடும்பமாக தான் நம்மளால் வந்து தத்தெடுக்க முடியும். அந்த தத்தெடுக்கிற அந்த குடும்பங்களுக்கு இந்த 15 வருட காலம் அவன் நம்மளோடு சேர்ந்து அநேக நன்மைகளை, அநேக பயன்களை வந்து அவங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், எல்லாரையும் தத்தெடுக்க முடியுமானா இல்லை. ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் செய்ய வேண்டியது. நம்ம வந்து வெறும் என்ஜிஓ தான், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நம்ம. ஸோ நம்ம வந்து பொதுமக்களுக்கு நேரடியாக நம்ம அநேகமாக செய்ய முடியாது. நம்ம செலக்ட் பண்ணி தத்தெடுக்கிற அந்த குடும்பங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து நன்மை செய்ய முடியும். அப்படி இருக்கிற திட்டத்தில் யாரெல்லாம் தத்தெடுக்க முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன். யாரெல்லாம் தத்தெடுக்க முடியாது அப்படின்னா
மத்திய கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்கள நம்மளால் தத்தெடுக்க முடியாது. மாநில கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்கள நம்மளால் தத்தெடுக்க முடியாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஹெச்எம்மாக இருக்கிறவங்கள தத்தெடுக்க முடியாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டராக இருக்கிறவங்கள தத்தெடுக்க முடியாது. ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க தத்தெடுக்க முடியாது. போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க நம்ம தத்தெடுக்க முடியாது. பொலிட்டிக்கலில் தலைவராக இருக்கிறாங்க, லீடராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தத்தெடுக்க முடியாது. இல்லீகல் கேஸில் இருக்கிறவங்க யாரையும் நம்ம தத்தெடுக்க முடியாது. மற்றபடி யாரை வேணாலும் நம்ம தத்தெடுத்துக்கலாம். தத்தெடுக்கிற அந்த குடும்பங்களுக்கு நம்முடைய இந்த இலவசங்களை அவங்க வந்து அனுபவிச்சுக்கலாம். எல்லாமே அனுபவ பாக்கியம் தான், எதுவுமே சொந்தம் கிடையாது. நம்ம வச்சுருக்கிறது சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இது எல்லா ஜனங்களுக்கும் பொதுவான ட்ரஸ்ட்டாக இருக்குது. இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கலாம். எனக்கும் சொந்தம் கிடையாது, நான் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு சொத்து பத்தும், எந்த ஒரு பில்டிங்கும், எந்த ஒரு ஆடம்பரமும் நான் செய்ய முடியாது. இதில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் இது பொதுவானதாக இருக்கும். அதனால தான் வந்து 7 கல்யாண மண்டபத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்ல குடும்பங்களின் சங்கமம். இது எல்லாருக்கும் பொதுவான வீடுன்னு வச்சுருக்கோம். 7 மண்டபமே அது பொதுவான வீடு. நம்ம அந்த பொதுவான வீட்டில் யாருக்காவது இப்போ திருமணம் பண்ணணும் அப்படின்னா அவங்க யார் என்னன்னு பார்க்க மாட்டோம். நம்ம உறுப்பினராக இருக்கிறாங்களா, அவங்க திருமணத்தை அதில் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் அவங்க அதில் பண்ணிக்கலாம். எல்லா நன்மைகளும் நம்ம வந்து பொதுவானதை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு குடும்பத்தை தத்தெடுக்கும் போது அந்த 15 வருஷத்துக்கு என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த 15 வருஷம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 15 வருஷம், முதல் 15 வருஷம் அந்த குடும்பங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா, முதல்ல மாதம் ஒரு 5 கிலோ ரைஸும் ஒரு சில 14 மளிகை பொருளும் இலவசமாக கொடுக்குறோம். 15 வருஷத்துக்கு மாதம் ஒரு 5 கிலோ அரிசியும் ஒரு 14 மளிகை பொருளும் அவங்க இலவசமாக 15 வருஷத்துக்கு அவங்க வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த 28ஆம் தேதிக்குள்ளே பிப்ரவரி மாதத்தில் அவங்க வந்து நம்ம உறுப்பினராக ஆகுறாங்க அப்படின்னாங்கன்னா அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே இந்த மளிகை பொருளை வந்து இலவசமாக அவங்க வந்து மாதந்தோறும் அவங்க வந்து வாங்கிக்கலாம். டோர் டெலிவரி பண்ண மாட்டாங்க. மொத்தமாக ஒரு இடத்துல இருக்கும். நீங்கள் இதே இடத்துல கூட இருக்கும். நீங்கள் இங்கே வந்து உங்களுடைய கார்டை காமிச்சு நீங்கள் மாதம் உங்களுடைய மளிகை பொருளை நீங்கள் 15 வருஷத்துக்கு நீங்கள் இலவசமாக வாங்கிக்கலாம். ரெண்டாவது காரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸ், ஸ்கூலுக்கு, காலேஜு, அப்புறம் ஜிஎஸ்டி 3 இருக்குது. அதாவது உங்களோட வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தத்தெடுத்த அந்த குடும்பத்தில் இருக்கிற ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் கட்டின அந்த ஸ்கூல் பில்லை வந்து கொண்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்க ஹாப்பி பவுண்டில் அப்படின்னா 10,000 ரூபா பில்லுக்கு நீங்கள் 4,000 ரூபா சப்சிடி வாங்கிக்கலாம். 1 லட்ச ரூபா காலேஜ் ஃபீஸு கட்டுக்கிறேன் என் பொண்ணுக்கு அப்படின்னா அந்த பில்லை கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் வந்து 40,000 ரூபா சப்சிடி வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஜிஎஸ்டி பில்லு, இன்றைக்கி எல்லாருமே ஜிஎஸ்டியாக மாறி போச்சு. காலையில் பால் பாக்கெட் வாங்குறதுலேருந்து நைட் கொசு வரைக்கும் வாங்குறதையுமே நம்ம எதெல்லாம் கம்ப்யூட்டரில் பில்லு வாங்குகிறோமோ அது எல்லாமே ஜிஎஸ்டி பில்லு தான். ஸோ அந்த மாதிரி ஜிஎஸ்டி பில்லை நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு மார்ச் டு ஏப்ரல் எவ்வளவு நீங்கள் வந்து வாங்குறீங்களோ, ட்ரெஸ் எடுக்கிறேன், ஹோட்டலில் சாப்பிட்றேன், நான் நகை எடுக்கிறேன், நான் பொருள் வாங்குகிறேன், இந்த மளிகை பொருள் வாங்குகிறேன், நீங்கள் என்ன பொருள் வாங்கினாலும் அது ஜிஎஸ்டி பில்லு தான். ஸோ அந்த பில்லை நீங்கள் மார்ச் டு ஏப்ரல் நீங்கள் சேர்த்து வச்சு நீங்கள் ஹாப்பி அமௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி அமௌண்ட்டு பிடிச்சிருக்கிறாங்களோ அதை நீங்கள் வந்து சப்சிடியாக வாங்கிக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு சராசரியாக சென்னையும் கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்கிறாங்க. இது யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஹாப்பி ஹோம்ஸ் வந்து மிடில் கிளாஸ் பீப்புள். இப்போ சென்னையில் தான் அதிகமான மிடில் கிளாஸ் பீப்புள், கோயம்புத்தூரில் அதிகமான மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்கிறோம். இவங்க வருஷத்துக்கு 3 லட்சம் வரைக்குமே சப்சிடி வாங்கிக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு 2 லட்சம் கிடைச்சா கூட நமக்கு வந்து கண்டிப்பாக நன்மையாக இருக்கும். இந்த பில்லு எல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆடிட்டிங். இந்த மார்ச்லேருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் அந்த மொத்த பில் எவ்வளோ வருதோ அதை நீங்கள் வந்து சப்சிடியாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். 3வது காரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி கிராமங்களில் வந்து நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணும்போது அந்த கிராமங்களில் இருக்கிறவங்க ஒரு வேண்டுதல் கொடுத்தாங்க. என்ன வேண்டுதல் அப்படின்னா 5th 6th 7th படிக்கிற பெண் பிள்ளைங்க அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிராமங்களில் வந்து அவங்க வந்து ஃபங்க்ஷன் வைக்காமல் அந்த ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க வந்து எல்லாருமே வந்து கடன் தான் வாங்கி ஆகணும், ஒரு எமர்ஜென்சியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற அந்த பெண் பிள்ளைகள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5,000 ரூபாயிலிருந்து 35,000 ரூபா மானியமாக கொடுக்கும், சப்சிடி அந்த மானியமாக கொடுத்துட்ருக்கோம்.
அதே மாதிரி 4வது காரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம். இந்த 15 வருஷத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைக்கு நீங்கள் திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த திருமணத்துக்கு ஹாப்பி ஹோம் மூலியமாக கல்யாண சீர்வரிசையாக ஒரு 225 பொருள் உங்களுக்கு சீர்வரிசையாக இருக்குது. இந்த சீர்வரிசையில் நகை வராது, ட்ரெஸ்ஸு வராது. மற்றபடி எல்லா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கு, எல்லா ஃபர்னிச்சரும், எல்லா புத்தக பாத்திரம், எல்லா சில்வர் பாத்திரமும் சேர்த்து ஒரு 8 லட்ச ரூபா மதிப்பு வரைக்கும் உங்களுக்கு இலவசமாக இந்த கல்யாண சீர்வரிசை கிடைக்கும். 225 பொருள் 1 லட்சத்துலேருந்து 6 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் அதனுடைய அந்த சப்சிடி இருக்கும். ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீங்கள் கல்யாணம் நீங்கள் கோயிலையோ மசூதியிலையோ சர்ச்சிலோட பண்ணிக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த கல்யாண சீர்வரிசைலாம் மண்டபத்தில் தான் கொடுப்பாங்க. மண்டபத்தில் தான் கொடுப்பாங்க. அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஹாப்பி ஹோம்லேருந்து ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் ஒன்று நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி கல்யாணம் முடிஞ்ச ஒரு வாரத்துக்குள்ள அந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு போயிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடணும். அதுதான் கண்டிஷன். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நீங்கள் பண்ணிடணும். ஏன் நாங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் நாங்கள் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா 2 காரியத்துக்காக பண்ண சொல்கிறோம். ஒன்று, நாங்கள் செலவு பண்ணுற அந்த 8 லட்சத்துக்கு எங்களால் வந்து ஐடி காமிக்க முடியும், நாங்கள் யாருக்கு செலவு பண்ணோம் அப்படின்றது ஐடி காமிக்கிறதுக்காகவும். 2வது காரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லா திருமணங்களும் ஜெயிக்கிறதானா இல்லை இல்லைங்களா? எல்லா திருமணங்களும் ஜெயிக்க மாட்டேங்குது. அந்த ரெஜிஸ்டர் ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா ஹாப்பி ஹோம் வந்து நடுவில் இருக்கும். அவங்க வாழ்க்கையில் என்ன பொருளாதார பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, எங்களால் அதை வந்து தீர்க்க வைக்க முடிஞ்சால் எங்களால் அதை தீர்க்க வைக்கிறதுக்கு நாங்கள் ஹாப்பி ஹோம் முயற்சி பண்ணுறதுக்காண்டி தான் அந்த கல்யாணத்தை நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறோம். அப்படி ரெஜிஸ்டர் பண்ண ஒத்துக்கிறவங்க மட்டும்தான் அந்த 225 பொருள் வந்து அவங்களுக்கு சீர்வரிசையாக கிடைக்கும். 5வது காரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15 வருஷத்தில் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகப்பேறு வருது, ஒரு குழந்தை பிறப்பு உண்டாகிருக்குது அப்படின்னா அந்த 9 மாதத்துக்கு அவங்க என்னெல்லாம் செலவு பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல் போகிறோம், செக்அப் போகிறோம், மெடிசன் பார்க்குறோம், டாக்டர் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த 9 மாதத்துக்கு அவங்க என்னெல்லாம் செலவு பண்ணுறாங்களோ அந்த செலவெல்லாம் ஹாப்பி ஹோம் ஏற்றுக்குது. அதுக்கப்புறம் எந்த ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் டெலிவரி பார்த்தாலும் சரி, அந்த டெலிவரிக்கு உண்டான எல்லா செலவுகளையும் ட்ரஸ்ட் ஏற்றுக்குது. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1 இயர் அந்த தாய்க்கும் சேய்க்கும் நீங்கள் என்னெல்லாம் செலவு பண்ணுறீங்களோ எல்லா செலவையும் ஹாப்பி ஹோம் சேர்த்துக்கணும். முதல் 9 மந்த்து, அதுக்கப்புறம் டெலிவரி, அதுக்கப்புறம் 12 மாதத்துக்கு உண்டான எல்லா செலவையும் ஹாப்பி ஹோம் வந்து ஏற்றுக்குது, பெர்த்துக்காக. அதே மாதிரி 6வது காரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷத்தில் மட்டும் இல்லை துக்கத்துலேயும் பங்குறதுன்றதுக்காண்டி இந்த 15 வருஷத்தில் உங்கள் வீட்டில் யாராவது வயதானவங்களோ யாராவது வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹாப்பி ஹோம் மூலியமாக 5000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபா நீங்கள் வந்து அந்த துக்க நிகழ்வுக்காக நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த டெத்துக்காக 50,000 ரூபா நாங்கள் வந்து சப்சிடியாக உங்களுக்கு கொடுக்குறோம். 7வது காரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்கடனாக 10 லட்ச ரூபா ஹாப்பி ஹோம் வந்து கொடுக்குறோம். இந்த 10 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பணமாக கொடுக்க மாட்டோம். 10 லட்ச ரூபா பணமாக கொடுக்க மாட்டோம். இந்த ரேஷன் கார்டில் இருக்கிற இந்த ஃபேமிலியில் இருக்கிறாங்களா, இவங்க யாராவது சுய தொழில் பண்ணுறாங்க, இல்லைன்னா சிறு குறு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தொழில் நிமித்தமாக உள்ள மெஷினரி, இப்போ நான் வந்து மாவு ஆட்டி விற்க போகிறேன் அப்படின்னா அந்த மாவு மிஷின், இல்லை நான் வந்து பியூட்டிஷியன் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னா அந்த பியூட்டி பார்லர் வைக்கிறதுக்கு முன்னாடி எக்யூப்மெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கார ஆட்டோ ஓட்டுவார், வாடகை ஆட்டோ தான் ஓட்டுறாரு அப்படின்னா அந்த ஆட்டோ, இந்த மாதிரி மெஷினரியாக எக்யூப்மெண்ட்ஸாக 10 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொட்டேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கொட்டேஷனை வந்து ஆலோசனை பண்ணி நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் அந்த பொருள். ஆனால் அந்த பொருளை நீங்கள் பயன்படுத்த மட்டும்தான் முடியும். நீங்கள் பயன்படுத்தாத காலத்தில் நீங்கள் கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். ஒருபோதும் ஹாப்பி ஹோம்லேருந்து கொடுத்த அந்த பொருளை நீங்கள் விற்றீங்க அப்படின்னா அது வந்து குற்றமாக மாறிடும். அதை விற்கக்கூடாது. நீங்கள் பயன்படுத்தலை, இல்லை அது ரிப்பேர் ஆகிடுச்சு, அது செயல்படலை அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் ரிட்டர்ன் தான் பண்ணணும். ஒருபோது என்ன பண்ணக்கூடாது, போய் சேல் பண்ணிட கூடாது. சேல் பண்ணால் அது குற்றம். அந்த மாதிரி சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த 10 லட்சம் வரைக்கும் இந்த உள்கடன் கிடைக்கும். அது ரிட்டர்ன் பேமெண்ட் கிடையாது, அது கடன் கிடையாது. உங்களுக்கு எங்களுக்கு தான் அது உள்கடன் வச்சுருக்கோம். உங்களுக்கு வந்து அது மெட்டீரியலாக தான் கிடைக்கும். நீங்கள் திரும்ப அந்த 10 லட்சம் திரும்ப கட்ட தேவை கிடையாது, இலவசம் தான்.
அதே மாதிரி 8வது காரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிற பெனிஃபிஷியல் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது சொந்தமாக நிலம் இருக்குது, யாருக்காவது சொந்தமாக நிலம் வச்சுருக்கிறீங்க, அந்த நிலத்துக்கு பட்டா வச்சுருக்கிறீங்க, ஆனால் உங்களால் வீடு கட்டிக்க முடியலை அப்படின்னா ஹாப்பி ஹோமுடைய இலவச திட்டத்தின்படி 650 ஸ்கொயர் ஃபீட்டு 650 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, 2 டாய்லெட்டு, சோலார் சேர்த்து கட்டிட்டு இலவசமாக. அதோடைய பட்ஜெட் வந்து 12 லட்சத்துலேருந்து 15 லட்சத்துக்குள்ள இலவசமாக ஒரு பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், 2 டாய்லெட்டு, சோலார் கட்டி கொடுப்போம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான், என்ன அப்படின்னா அந்த நிலம் இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் பட்டா வச்சுருப்பீங்கல்ல, அங்கே இருக்கிற அந்த டிஓ கிட்ட போயிட்டு வில்லேஜ் ஆஃபீஸர்கிட்ட ஒரு என்ஓசி வாங்கிட்டு வரோம். உங்களுக்கு தான் அப்படின்ட்டு என்ன பண்ணணும், என்ஓசி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா 15 லட்சத்துக்கு இலவசமாக இந்த வீட்டுக்கு கீழே 50 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் இலவசமாக வீட்டை கட்டிக்கலாம். 9வது காரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்த பெனிஃபிஷியல் குடும்பங்களில் யாராவது வேலை செய்கிறாங்க, அதாவது உயிருக்கு ஆபத்தான வேலை செய்கிறாங்க, விபத்துக்குள்ளான மாதிரி வேலை செய்கிறாங்க. இப்போ டிரைவர் வேலை ஆபத்தான வேலை தான், ஈபியில் வேலை செய்கிறது ஆபத்தான வேலை தான், பட்டாசாலையில் வேலை பார்க்குறது ஆபத்தான வேலை தான், கெமிக்கல் வேலை பார்க்குறது ஆபத்தான வேலை தான், மீன் பிடிக்கிறது ஆபத்தான வேலை தான். எதெல்லாம் ஆபத்தான வேலையாக இருக்குதோ அந்த வேலை செய்கிற அந்த நபருக்கு 15 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஒருவேளை விபத்து ஏற்பட்டது அப்படின்னா இந்த விபத்துக்கு உண்டான தொகை அவங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை அவங்களுக்கு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு 15 லட்ச ரூபா கிடைக்கும் இன்சூரன்ஸ். 10வது காரியம் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட். 15 வருஷம் கூட இருந்ததுனால 15 வருஷம் முடியும் பொழுது உங்களுக்கு என்ன பண்ணணும், ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் தேவைன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம். ஆனால் ஆர்பிஐ ரூல் படி, இந்தியா கவர்மெண்ட் படி ஒரு ஃபேமிலியை நம்ம அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இத்தனை இயர் வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். இத்தனை இயர் முடியும் போது ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்காக நாங்கள் செட்டில்மெண்ட்டாக அந்த குடும்பத்துக்கு 10,80,000 ரூபாய் பணமாக கொடுத்தோம். இதுதான் ஹாப்பி ஹோமுடைய திட்டம். சரிங்களா ஐயா? இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து என்ன கேட்கலாம். இப்போவே கேட்கலாம். இப்போ மேரேஜ் பண்ணீங்க, மேரேஜ் வந்து நீங்கள் வந்து ஹாலில் கொடுக்கவே அப்படிங்கிறீங்க. ஆமாம். இந்த ஹாலில் கொடுக்கும்போது கூட கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ள நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறீங்க. அப்போ ஹாலில் எப்படி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா எப்படி அது ஃபீல் இல்லையா? அதாவது அந்த ரூலு, அதாவது நீங்கள் பயனாளி உணரணும். நமக்காக சீர்திருத்தம் கொடுக்குறாங்க, அவங்க வந்து அதை ஆடிட்டிங்கில் காமிக்கணும், அதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணணுன்றதை அவங்க தான் உணரணும். நம்ம அதை கேட்க முடியாது, பண்ணலைன்னா ஏன் பண்ணலைன்றது இல்லை. ஆனால் எல்லாருமே பண்ணுவாங்க, ஏன்னா ஹாப்பி ஹோம் கூட இருக்குல்ல, செக்யூர் கிடைக்கிறது அவங்களுக்கு. கரெக்டாக இல்லைங்களா? இந்த செக்யூர், ஏன்னா திருமணம் ஆகிட்டாங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம், நாளைக்கு குழந்தைங்க பிறந்துருச்சு, படிக்க வைக்க முடியாது, நாங்கள் படிக்க வைப்போம். அந்த குடும்பத்துக்கு பொருளாதார வசதி கம்மியாக இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து சுயதொழிலுக்கு உதவி செய்வோம். ஸோ அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவாங்க. கூட நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. சார், பொருள் கொடுக்குறோம், பொருள் மிஸ் ஆகிட்டா நடவடிக்கை எடுத்துருக்கீங்க. பொருள் கொடுக்குறதுனால பொருள் இதாகிடுச்சுன்னா நடவடிக்கை எடுத்துருக்கீங்க. ஒரு திருடனே வந்து திருடி போயிட்டான், அது எப்படி நடவடிக்கை எடுக்கும் இல்லையா? அந்த காரணம் ஏன் சொல்கிறது அப்படின்னா, எல்லாமே சட்டத்திட்டம்னு ஒன்று இருந்தால் கூட நியாயம் தருணம்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எங்ககிட்ட நீங்கள் மிஷின் வாங்கிட்டு பொருள் வாங்கிட்டு வித்துறப்படாது. ஒரு மிஸ் ஆகிடுச்சுன்னா அது என்ன மிஸ் ஆகிடுச்சுன்னா அது ஓகேயா, அது நியாயப்படி போயிடுச்சுன்னா போயிட்டு ஒரு புது மிஷினை கொடுத்துருவோம். ஆனால் இந்த கண்டிஷனை நாங்கள் சொல்லலைன்னா நீங்கள் வந்து பாசிட்டிவாகவே நினைங்க, நாங்கள் அப்படி தான் நினைப்போம். அதுக்காக திருப்பி போயிட்டு என்ன பண்ணுவீங்க? செடி போயிட்டா நடவடிக்கை எடுப்பீங்களா, எடுக்க மாட்டீங்க? கண்டிப்பாக
நடவடிக்கை எடுப்போம். தெரிஞ்சா தெரியாத வேலையா கேட்கணுமா? சார் இது எல்லாம் நல்லா சொல்லுங்கள் சார். நாங்கள் எப்படி நம்ம நிறைய மக்களை நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறோம். என்ஜிஓஸ் எல்லாம் நிறைய மக்கள் அடித்தர மக்கள் எல்லாம் நாங்கள் சந்திச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். வண்டி தான் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு பயனாளிகள் வந்து நிறைய நாங்கள் கொடுக்கணும். எல்லாருக்கும் காப்பாற்றணும். ஆமாம், நீ பாருங்கம்மா, இந்த 2025 வருஷம் இருக்குங்களா, ஜனவரி வளர்க்கும் போதே நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5000 குடும்பங்களை தத்தெடுக்கிற திட்டம் வச்சுருக்கோம். இந்த வருஷம் மட்டும் 5000 குடும்பங்கள். ஸோ 5000 குடும்பங்களுக்கு என்ன தேவையோ அதுக்குள்ளான அந்த பட்ஜெட்டை வந்து நாங்கள் வந்து ஏப்ரலில் ஒதுக்கி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் தைரியமாக எவ்வளோ குடும்பமாக நீங்கள் இலவசமாக தத்தெடுக்கலாம். அதுக்கெல்லாம் செய்கிறேன் இல்லைங்களா? ஆண் பிள்ளைங்க இருக்கிறவங்க வாரிசு, பெண் பிள்ளைங்க இருக்கிற வாரிசு. ஆண் பிள்ளை பெண் பிள்ளை அப்படின்னு கிடையாது. அதாவது நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு பெண் பிள்ளைக்கு தான் சீர்வரிசை கொடுப்போம் இல்லைங்களா? ஒருவேளை எங்கள் வீட்டில் பெண் பிள்ளை இல்லை, நாங்கள் பையன் தான் வச்சுருக்குறோம், பையனுக்கு திருமணம் பண்ணீங்க அப்படின்னா நான் சொன்னதுபடி பையனுக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1.5 லட்ச ரூபா மதிப்புள்ள பைக்கு கொடுத்துருவோம். கல்யாணம் செய்து எலக்ட்ரிக்கல் பைக் சீர்வரிசை பையனுக்கு பைக் தான் கொடுப்போம் நம்ம ஊரில். அந்த பைக்கை வந்து நாங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் பைக் சார் நீங்கள் போர்டெல்லாம் எழுதி கொடுத்தீங்க. இதோட விவரங்களை வந்து நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்கிறது ஏதாவது ப்ரோச்சர் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து விளக்கம் தான் சொல்கிறேன். எல்லாமே உங்களுக்கு அப்புறம் பென்ஷன் தரதுக்கு ஏதாவது இருக்குங்களா? பென்ஷன் தரதுக்கு அப்படி இல்லையா? சொல்லிட்டாரு இல்லைங்க. இப்போ எங்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு வேலையில் செய்கிறாங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க கூட அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்டாக இருக்குது. ரிட்டையர்ட் ஆனவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த ஓய்வு காலத்தில் அவங்க வந்து ஒரு சமூக சேவகராக இருந்து செயல்படும் பொழுது அவங்களுக்கு வந்து சப்சிடியாக வந்து மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தை கொடுக்கணும். அவங்க வந்து நாங்கள் சமூக சேவை பண்ணலையா, ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றுமை தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலம். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து நான் சமூக சேவையை நான் பண்ண ஒரு 10 குடும்பத்தை நான் தத்தெடுக்கிறேயா, அந்த 10 குடும்பத்துக்கு என் மூலியமாக அந்த மளிகை ஜாமான் கிடைக்கட்டும், என் மூலியமாக அந்த 10 குடும்பத்துக்கு மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஏற்றபடி உங்களுக்கு அந்த ரிட்டையர் ஆனவங்களுக்கு சப்சிடி கொடுக்கும். மாதந்தோறும் ஒரு நல்ல ஒரு சப்சிடி வந்து ஒரு 7 ரூபாயிலேருந்து 12 ரூபா வரைக்கும் மாதந்தோறும் நீங்கள் உங்கள் ஆயுட்காலம் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். சேவை பண்ணணும். வேற ஐயா? பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. இப்போ அவன் ஸ்டேட் பேங்க்ல இருக்கிறான். ஆனால் வந்து எங்களுக்கு எந்த உதவியும் செய்யறது இல்லை. எங்களுக்கு ஏதாவது பண்ணி வைக்கணும். பையனை கூப்பிட்டு தான் கேட்கலாம். அதாவது உங்களை திட்டத்தில் உதவி கிடைக்குமான்னு கிடைக்கும் கிடைக்கும். அதுதான் அவங்க பையன் திருமணம் ஆகி போயிட்டாரு. இவங்க நீங்கள் தனியாக தான் இருக்கிறாங்க. இவங்க ரேஷன் கார்டில் இருக்கிறாங்களா, இவங்க தத்து எடுத்துக்கலாம். ரேஷன் கார்டு ஒரு ரேஷன் கார்டை தத்தெடுத்தோம்னா ரேஷன் கார்டு இருக்குதுங்க. பேர் எடுக்காமல் வச்சுருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு கிடைக்குமா? அவருக்கு குறிப்பிட்டது மட்டும்தான் அவருக்கு கிடைக்காது. ஏன்னா இப்போ அவர் பையன் பேர் சொல்லுங்களேன். என்ன பேருமா? பிரணாப் குமாருக்கு வந்து ஆதார் கார்டு போடுறோம்னு சொல்லிடுவோம். ஸ்டேட் பேங்க்ல வேலை செய்யறாரு. அதனால அவருக்கு மட்டும் கிடைக்காது. உங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன்னா அதனால வந்து ஆதார் கார்டு இணைச்சாங்க. இப்போ யாருன்றதை நம்ம சொல்ல வேண்டாம். ஆதார் கார்டு போட்ட உடனே நம்ம யாருன்றது அது சொல்லிடும் இல்லைங்களா? ஸோ ஆதார் கார்டு போட்டு தான் அந்த நன்மையை எடுத்துக்கணும். வேற எதுவும் கேள்வி இருக்குங்களா? ரிட்டையர்மெண்ட் 10,80,000 போட்டு ஆமாங்க. அந்த ஏஜ் 15 இயர்ஸ் நம்ம லிமிட் இருக்குது. இப்போ 15 இயர்ஸ்க்குள்ளேயே அந்த பெனிஃபிஷியர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அது நாமினிக்கு இருக்குமா இல்லை அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இல்லையா, இந்த 10,80,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடும்ப தலைவர் உறுப்பினராக இருப்பார். அவங்க எல்லாம் வந்து கூட இருப்பாங்க. இல்லை குடும்ப தலைவியை வந்து கூட வச்சு பண்ணிடுவோம். இப்போ கணவர் பேரில் பண்ணினீங்க அப்படின்னா கணவர் உயிரோடு இருந்தால் கணவரே எடுத்துக்கலாம். கணவர் இல்லாத பட்சத்துக்கு அதனுடைய நாமினி வந்து ஒய்ஃப் தான். ஒய்ஃப் அவங்க எடுத்துக்கலாம். ஒருவேளை வந்து அம்மாவும் இல்லைன்னா பிள்ளைங்க எடுத்துக்கலாம். வாரிசு எப்படி இருந்தாலும் கிடைக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட் குடும்பத்துக்கு எப்படி இருந்தாலும் கிடைக்கும். எப்படி இருந்தாலும் கிடைக்கும். வேற எதுவும் கேள்வி இருக்குதாயா? நீங்க வந்து ஒரு ஃபவுண்டரா இருந்தாதான் நீங்க மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்.
அம்மா வரீங்களா? ஸோ உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குதோ அது நீங்கள் என்கிட்ட கேளுங்க. நான் உள்ளது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஒரு என்ஜிஓவாக ஒரு சமூக சேவையாக இருந்து நீங்கள் மற்றவங்களுக்கு தைரியமாக வாக்கு கொடுக்கணும். சந்தேகம் இருந்தால் கேளுங்க. விவசாயிகளுக்கு சொல்லுங்க சார். எல்லாருக்கும் தான் யாரை தத்தெடுக்கிறோமோ குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் கார்டு, அது யாரானாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லா நன்மையுமே நான் சொன்னது எல்லாமே அவங்க கிடைக்கும். வந்து சொல்லுங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்த நெக்ஸ்ட் பகுதிக்கு போயிடலாமா? அடுத்து என்ன பகுதி அப்படின்னு எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி கேள்வி கேளு. ஒன்றும் இல்லைம்மா, இப்போ இந்த மாதம் 28ஆம் தேதினா இந்த மாதம் முடியும் சரிங்களா? இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து உங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லா சலுகைகளும் கிடைக்காது. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சு சரிங்களா? இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா? கேளுங்கய்யா. குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஆமாம், எந்த ஸ்கூலாக இருந்தாலும் எந்த ஸ்கூலாக இருந்தாலும், அதாவது இந்த ஸ்கூல் பில்லு காலேஜ் பில்லு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டொனேஷன் பில்லாக தான் கொடுப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, எந்த பில்லாக இருந்தாலும் அந்த டொனேஷன் பில்லாக தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த டொனேஷன் பில்லுக்கு தான் நம்ம 40% சப்சிடி கொடுக்குறோம். நீங்கள் கடையில் வாங்குற பொருள் ஜிஎஸ்டி பில்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ 18% போட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த 18% மட்டும் தான் போடுறோம். இப்போ ஜிஆர்டியில் போய் நகை வாங்குறீங்க, நகை வாங்குறீங்க அப்படின்னா 5000 ரூபாய்க்கு நீங்கள் நகை வாங்குறீங்க அப்படின்னா 5900 பில்லு போட்டிருப்பாங்க. அதாவது 450 ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட்டு, 450 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டிருப்பாங்க டேக்ஸ். அப்போ நீங்கள் 900 ரூபா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணுறீங்க. இப்போ அந்த ஜிஆர்டி பில்லு ஹாப்பி ஹோம்ஸ்குள்ளே வருது அப்படின்னா அந்த 5000 ரூபா கொடுக்க மாட்டோம். ஏன்னா அதுக்கு நகை வாங்கியிருப்பீங்க நீங்கள். அந்த எக்ஸ்ட்ரா எடுத்துருக்க அந்த 900 ரூபாயும் உங்களுக்கு சப்சிடியாக வாங்கிக்கணும். அது பில்லு. இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் தான் நீங்கள் கேள்வி கேட்க போகிறீங்க எப்படின்னா எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து 2 அக்கௌண்ட் வேணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு அக்கௌண்ட். 2 வேணும் சரிங்களா? இந்த 2 அக்கௌண்ட் எதுக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பேங்க் யூஸ் பண்ணுறீங்களா, இந்தியன் பேங்க்கோ ஆக்சிஸ் ஐடிபி என்ன பேங்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பேங்க்கு கூடிய ஜெராக்ஸ் கொடுக்கணும். அந்த பேங்க்கு கூடிய அந்த ஃப்ரண்ட் பேஜ் கொடுக்கணும், ஜெராக்ஸ் கொடுக்கணும். இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த ஜெராக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜெராக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏடிஎம் கார்டு உங்கள்கிட்ட இருக்கணும், அதோடைய செக் புக் உங்கள்கிட்ட இருக்கணும், அதோடைய பேங்க் பாஸ்புக் மட்டும் இருக்கணும், அந்த அக்கௌண்ட்டில் ஜிபே ஆக்டிவிட்டி இருக்கணும். ஏன்னா சில பேர் வந்து 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருப்பாங்க, ஏடிஎம் கார்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. சில பேர் 1000 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருப்பாங்க, செக் புக் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் அதே பேங்க்கில் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு செக் புக்கு வேணும் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட சொன்னால் நீங்கள் போட்டுட்டு அந்த செக் புக் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ஏடிஎம் கார்டு மிஸ் ஆகிடுச்சு, ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணவே இல்லைன்னா புதுசாக ஏடிஎம் கார்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஸ்கூல் பில்லு காலேஜ் பில்லுலாம் சப்சிடி அதெல்லாம் வந்து அக்கௌண்ட்டில் தான் விழுகும். அதே மாதிரி இந்த ஏஜ் அட்டன் பண்ணுற பேமெண்ட்டும் அக்கௌண்ட்டில் தான் விழுகும். இந்த டெத்துக்கு உண்டான அமௌண்ட்டும் அக்கௌண்ட்டில் தான் விழுகும். சில பேருக்கு லோனுக்கு உண்டான பர்ச்சேஸ் அமௌண்ட்டும் அந்த அக்கௌண்ட்டில் தான் விழுகும். ஸோ அந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் சில பணங்களை ஏடிஎம்மில் தான் எடுக்க முடியும். அப்போ ஏடிஎம் கார்டு கண்டிப்பாக வேணும். சில பணங்களை நீங்கள் செக் புக் போட்டு தான் எடுக்க முடியும். ஸோ செக்லேயும் கொடுக்கணும். சில பணங்களை நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் சப்சிடி. ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஒருவேளை இல்லைன்னா அந்த பணம் அதில் போயிட்டு லாக் ஆகி இருக்கணும் சப்சிடி. ஸோ பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் சரியாக இருந்ததுன்னா அந்த பேங்க் பாஸ்புக் நீங்கள் ஜெராக்ஸ் கொடுங்க. அந்த ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேங்க்குடைய சப்சிடி அக்கௌண்ட்டு. ஸோ ட்ரஸ்ட்டில் இருந்து உங்களுக்கு இது எல்லாமே மானியமாக கொடுக்குறோம். ஸோ மானியமாக கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த ஐடி ப்ராப்ளமும் வராது. யார் கொடுத்தாங்க அப்படின்னா ட்ரஸ்ட்டு வந்து உங்களுக்கு இனாமாக தான் கொடுத்துருக்குது. உங்களுக்கு வட்டிக்கோ லோனோ கொடுக்கல, இது எல்லாமே உங்களுக்கு இனமாக தான் கொடுத்துருக்குது. அது சப்சிடி அக்கௌண்ட். இப்போ இன்னொரு காரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக புரிய வேண்டியது இதுதான். இந்த 10,80,000 ரூபா இருக்குது பார்த்தீங்களா, இந்த 10,80,000 ரூபான்றது ரிட்டையர்மெண்ட் பணம். எப்போ ரிட்டையர்மெண்ட்டு 15 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிட்டையர்மெண்ட்டு.
இந்த 10,80,000 ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடணும், பேங்க்கில் அதை போட்டு வைக்கணும். ஏன்னா இந்த 10,80,000 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் பேங்க்கு. 10,80,000 ரூபாயை நம்ம பீரோவில் வச்சுருந்தோன்னா அது பிரயோஜனம் கிடையாது. இல்லை, உங்கள் பேரில் அது ஃபிக்ஸட் பண்ணால் மட்டும்தான் அது பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். கரெக்டுங்களா? அப்போ பேங்க் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா தான் அந்த பணத்துக்கு நாமினி போட முடியும். நான் தரேன்னு சொல்லிட்டு நான் கடைசியில் வந்து கொடுக்க முடியாமல் கூட போயிடலாம், சரிங்களா? ஆனால் அதுவே உங்கள் பேரில் டெபாசிட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அதில் வந்து கணவர் பேரில் ஓப்பன் பண்ணியிருந்தா மனைவி நாமினியாக வருவாங்க, பிள்ளைங்க வாரிசாக வருவாங்க. ஸோ இந்த 10,80,000 என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது ரிட்டையர்மெண்ட் காசு. அது பேர் ஆர்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ரிட்டையர்மெண்ட் பணம் அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த ரிட்டையர்மெண்ட் பணத்தை ஒன்று போஸ்ட் ஆஃபீஸில் போடணும் ஃபிக்ஸடில், இல்லைன்னா பேங்க்கில் வந்து நம்ம போடணும், சரிங்களா? இப்போ நாங்கள் வந்து கரூர் வைசியா பேங்க்கில் ஃபிக்ஸடில் போட்டுருவோம். அதுக்கு பேர் எஃப்டி அக்கௌண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட்டு அக்கௌண்ட்டு. அந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 15 வருஷத்துக்கு நம்ம அதில் போடுற பணத்தை எடுக்க முடியாது. ஸோ நாங்கள் வருஷத்துக்கு இந்த 15 பிரிச்சுருவோம். 72,000 ரூபாய் ஒவ்வொரு ஏப்ரல்லையும் கிரெடிட் ஆகும் 15 வருஷத்துக்கு. அப்போ எவ்வளோ ஆச்சு? 10,80,000 ரூபாய் ஆச்சு. இந்த 10,80,000 ரூபாய்க்கு பேங்க் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு 15 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டு ஹஸ்பண்ட் பேரில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒய்ஃப் வந்து நாமினி, பிள்ளைங்க வாரிசு. ஒய்ஃப் பேரில் பண்ணிங்கன்னா ஹஸ்பண்ட் நாமினி, பிள்ளைங்க வந்து வாரிசு. அப்போ அந்த எஃப்டி அக்கௌண்ட் வந்து நீங்கள் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். அதில் வந்து என்ன பண்ணணும்? ஃபிக்ஸடாக பணம் போட்டு வைக்கணும். இப்போ நாங்கள் உங்களுக்கு நீங்கள் ஏழையாக இருக்கிறதுனால 30,000 ரூபா உங்களுக்கு லோன் கொடுக்கணும். ஃபிக்ஸட் பண்ணுறதுனால கொடுக்குறோம் லோனு மைக்ரோ ஃபைனான்ஸ் மூலியமாக. ஹாப்பி ஹோம் என்ன பண்ணுது? ஒவ்வொருத்தருக்கும் 30,000 ரூபாய் நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து டெபாசிட் பண்ணுறோம். ஏன்னா ஃபிக்ஸட் பண்ணுறதா இருந்தால் அது சும்மா 0 பேலன்ஸ் கிடையாது, அதில் பணம் போடணும். பேங்க்கு கேட்கும், நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு, நீங்கள் வந்து ஆர்டி தான் போட முடியும். ஃபிக்ஸட் வச்சுருக்கிறவங்க அவங்க பேர் என்ன பண்ணணும்? பணம் போட்டு வச்சுருக்கணும். ஆனால் எல்லோரும் போட முடியாது அப்படின்றதுனால நாங்கள் 30,000 ரூபா அதில் நாங்கள் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் மூலியமாக லோன் மாதிரி நாங்கள் போட்டுறோம். ஆனால் அதில் 50,000 வைக்கணும், 20,000 ரூபா நீங்கள் தான் போடணும். அது மொத்தம் 50,000 ஆயிடுச்சுங்களா? 50,000 ரூபாயும் இந்த 10,80,000 சேர்த்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்கல்ல, ரெண்டும் சேரும்போது 15 வருஷம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு 15 லட்சம் ரூபாயிலிருந்து 17 லட்சம் ரூபா கிடைக்கும். 15 இயர்ஸ்க்கு அப்புறம் 15 லட்சத்துலேருந்து 17 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 50,000 ரூபா ஃபிக்ஸட் பண்ணிருக்கீங்களா, அதை 15 வருஷம் கழிச்சு தான் எடுக்க முடியும். இந்த 10,80,000 15 வருஷம் எடுக்க முடியும். ரெண்டுத்துக்கும் சேர்த்து வட்டியாக வந்து இந்த 17 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த 30,000 ரூபா மைக்ரோ ஃபைனான்ஸ் கொடுக்குறோம்ல, அது உங்களை நம்பி கொடுக்க முடியாது, சரிங்களா? அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த நம்பிக்கை ட்ரஸ்ட்டை நம்பி என்ன பண்ணுவோம்? 100 பேருக்கு உங்களுக்கு வந்து 30 லட்ச ரூபா நாங்கள் அவருக்கு லோன் கொடுத்துருவோம். 100 பேருக்கு சேர்த்து மொத்தமாக 30 லட்ச ரூபா லோன் கொடுத்துருவோம், சரிங்களா? அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நீங்கள் 20,000 ரூபா நீங்கள் பேங்க்கில் போடும்போது 30,000 ரூபா அவர் போட்டு பேங்க்குடைய அந்த பாண்டு புத்தகம் கொடுப்பாங்கல்ல, பேங்க்கில் போட்டதுக்கு பாண்டு கொடுப்பாங்க இல்லைங்களா, புத்தகம் போட்டதுக்கு அந்த பாண்டு புஸ்தகத்தை அவர் வாங்கி வச்சுப்பார். நான் கொடுத்த அந்த 30,000 ரூபா லோனு நீங்கள் 3 மாதத்தில் வட்டி இல்லாத கடனை நீங்கள் என்ன பண்ணணும்? 3 மாதத்தில் பே பண்ணிவிட்டு அவர்கிட்ட அந்த பாண்டு புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கணும், சரிங்களா? இது எங்களால் முடிஞ்ச சின்ன உதவி. ஏன்னா 50,000 ரூபா பேங்க்கில் போட்டால் தான் இவ்வளோ சப்சிடி போகும். பட் 50,000 உங்களால் போட முடியாது, சரிங்களா? ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்? மைக்ரோ ஃபைனான்ஸ் பண்ணி 30,000 ரூபா உங்களுக்கு வட்டி இல்லாத கடனை கொடுத்துட்றோம். உங்கள் சைடு 20,000 போடுறீங்க, 50,000 ரூபாய்க்கு பாண்டு கொடுத்துருவாங்க. அந்த பாண்டை வாங்கி நம்பிக்கை ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க. நீங்கள் மாதம் 10,000 இல்லை 15 நீங்கள் கட்டி என்ன பண்ணணும்? இந்த பாண்டை வந்து நீங்கள் திருப்பிக்கணும். ஆனால் 20,000 போட்ட உடனே 30,000 கூட வந்த உடனே இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். என்னென்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஒரே மாதத்தில் 15 நாள் என்னென்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து அரிசி பருப்பு ஸ்டார்ட் ஆகிடும் ஒரே மாதத்தில். இந்த மாதம் 28ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணிங்கன்னா அடுத்த மாதம் 15ஆம் தேதி நீங்கள் மளிகை ஜாமான் வாங்கிக்கலாம். அடுத்த மாதம் 15ஆம் தேதியில் இந்த ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு இதெல்லாம் நீங்கள் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே உங்கள் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணால் 35,000 ரூபா கிடைக்கும். அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு மகப்பேறு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த குழந்தை பிறப்புக்கு உண்டானது ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு துக்க நிகழ்வு வந்துருச்சு அப்படின்னா இந்த 50,000 உங்களுக்கு கிடைச்சிடும்.
மீதி எல்லாம் எப்போ நடக்கும்னா, எனக்கு வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ண டேட்லேருந்து 12 மாதம் ஆயிருக்கும். எனக்கு லோன் கொடுக்க 10 லட்ச ரூபா அப்படின்னா ஜாயின் பண்ண டேட்லேருந்து 12 மாதம் ஆயிருக்கும். எனக்கு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னா ஜாயின் பண்ண டேட்லேருந்து 12 மாதம் ஆயிருக்கும். இதெல்லாம் உடனே 12 மாதம் டேட்டில். ஏன்னா இப்போ தூத்துக்குடி விவசாயிகள் இருந்தாங்க இல்லையா, தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விளாத்திக்குளம் கேள்விப்பட்டிருப்பீங்க. விளாத்திக்குளத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் அறுவடை நேரம் இருக்குது. இப்போ அவங்க பிளான் பண்ணாங்க 700 பேர் ஜாயின் பண்ணாங்க 3 வாரத்தில். அடுத்த வருஷம் ஜனவரியில் அவங்க வீடு கட்டணும்னா இந்த வருஷம் ஜனவரியில் அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. அடுத்த வருஷம் என் பொண்ணுக்கு திருமணம் அப்படின்னா இந்த வருஷம் ஜாயின் பண்ணிருக்கணும். அடுத்த வருஷம் எனக்கு ஒரு லோன் தேவைப்படுது, ஒரு டிராக்டர் வேணும், ஒரு வந்து கதிர் இருக்கிற மிஷின் வேணும் அப்படின்னா இப்போ அதை ஜாயின் பண்ணால் தான் அடுத்த வருஷம் அது கிடைக்கும். ஸோ திட்டம். ஸோ நாங்களே செப்டம்பர்லேருந்து வெயிட் பண்ணோம். ஏன்னா எப்போ அறுவடை முடிஞ்ச உடனே இதை நாங்கள் வந்து அவங்க மொத்தமாக கட்டாங்க 50,000 ரூபாய் போவாங்கன்னாங்க. ஸோ கட்டி 200 பேர் ஜாயின் பண்ணாங்க. ஸோ இதுதான் திட்டம். ஏன் ஸோ இதில் இதுக்கப்புறம் ஏதாவது சந்தேகம் தான் நீங்கள் கேட்கலாம். இப்போ நாங்கள் ஜாயின் பண்ணணும் நினைக்கிறேன். 20,000 நாங்கள் பண்ணிக்கிறோம். ஆமாம், எப்படின்னாமா இப்போ நாங்கள் வந்து ஹாப்பி ஹோமில் வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்போம், 10 இருக்கிற ஃபார்ம். இப்போ அந்த ஃபார்மை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிடணும். உங்களுடைய வாரிசு, நாமினி எல்லாம் போட்டுட்டு, உங்களுடைய தொழில் எல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நம்பிக்கை ட்ரஸ்ட் மூலியமாக தான் இந்த திட்டமெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும். நாங்கள் வெறும் ஸ்பான்சர் மட்டும்தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். வசதி இருந்தால் 50,000 ரூபாய், வசதி இல்லைன்னா 20,000 ரூபாய். இந்த ஃபார்முக்கு பின்னாடி ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, 3 ஃபோட்டோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி 30,000 ரூபா போட்டு பாண்டை என்ன பண்ணிப்பாங்க, வாங்கி கையில் வச்சுருப்பாங்க. அடுத்த மாதத்துல எல்லாம் வாங்கிக்கலாம். நீங்கள் 3 மாதத்துக்கு அந்த பாண்டை திருப்பிக்கணும். 20,000 நம்பிக்கை ட்ரெஸ்ட்டில் கட்டணும். கட்டணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து 30,000. ஏன்னா 30,000 ரூபா தராங்கல்ல. கட்டிட்டு ஒரு வருஷம் ஆமாம். நம்பிக்கை ரைட்டு. பாண்ட் எப்போ கொடுப்பாங்க? எப்போ பாண்ட்? 30,000 கடனை கட்டணும் வாங்கிக்கலாம். 3 மாதம் 3 மாதம் இதெல்லாம் கொடுக்குறது கேட்கக்கூடாதுமா, கட்டணும் அவ்வளோதான். கட்டலைன்னா அதுக்கு என்ன பண்ணுறது, பாண்டு தான் வந்து நம்ம கைக்கு. பாண்டு நம்ம கையில் தான் இருக்கிறோம். யார் கையில்? கையா கையில் இருக்கல. இதெல்லாம் கேட்கக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும், பயன்படுத்தி இல்லையா? 30,000 கட்டுறதுக்கு டைம் இருக்குது. 1 மாதம் 3 மாதம் 3 மாதம் மாதம் 10,000 20,000 அடுத்தது 10,000. ஏன்னா முதல் மாதமே நம்ம அக்கௌண்ட்டில் 50,000 போட்டுட்டாங்களே. அந்த பாண்டை வந்து அந்த பாண்டில் எல்லாமே போட்டிருக்கோம். அந்த 12 காரியமும் போட்டிருக்கோம். அதில் யார் வாரிசுன்னு போட்டிருக்கோம், யார் நாமினி அப்படின்னு போட்டிருக்கோம். ஹாப்பி ஹோமும் நம்பிக்கை ட்ரஸ்ட்டும் சேர்ந்து தான் அந்த திட்டங்கள் அவர். சரிங்களா ஐயா? வேறு ஏதாவது கேட்கணுமா கேளுங்க. ஏதாவது கேட்கணுமா ஐயா? கேட்கணுமா? என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. சந்தேகங்களுக்கு பதில் தரப்படும். கேட்டீங்க அவன் தவறு. ஆ சரி, உங்களுக்கு தெரிஞ்சதுக்கா இல்லையா? ஆமாம்மா, ஏன்னா இந்த ரிட்டைர்மெண்ட் 20,000 மட்டும் இல்லை, மறுபடியும் 30,000 வரும். ஆமாம், நீங்கள் 30,000 டெபாசிட் பண்ண 30,000 நீங்கள் கட்டணும் முடியாது. 3 மாதத்தில் டோட்டலாக 3 மாதத்தில் 50,000 ரூபா கொடுக்குது. ஷூர் சார். தெளிவாக கேட்டு பண்ணுங்க. இன்னைக்கு மந்த்தில் 50,000 ரூபா உங்களுக்கு வேணும். அக்கௌண்ட் வந்து கேள்வி தான் அது அப்புறம் அதெல்லாம் அது அப்புறம் எங்களுடைய கோரிக்கை 50,000 ரூபாய் கட்டித்தான் இதில் மெம்பராக முடியும். அந்த மெம்பரானதுக்கு அப்புறம் தான் இப்போ பதிலையும் நமக்கு இருக்குதுன்னு உண்மைங்க. எல்லாராலையும் அந்த 50,000 ரூபாயை ஒன்றா கட்ட முடியாது. அப்படிங்கிறதுனால பிரித்து கட்டுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படிங்கிறப்போ 25 இல்லாமல் 30 அவங்களும் நாம் 20 போடுறோம். புரியுதுங்களா? இந்த 30 ரூபாயை அவங்க கொடுத்ததுக்கு நம்மளோட அக்கௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டு தான் வந்தது. நாம் அதை எப்படி கட்டி இந்த பாண்டை வாங்கணும் அப்படிங்கிறது நாளைக்கு மருந்து நம்மளோட தூக்கி போட்டுட்டீங்க. ஒரு 50,000 ஒரு டைம் வரும். அப்போ கூட ஒன்றா கொடுத்துட்டு மறானா நீங்கள் பாண்டலாம். 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, இல்லை இந்த வரத்தில் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக பாண்டை நம்ம வாங்கிக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறப்ப தான் நீங்கள் அதை வாங்கிக்கலாம்.
இது எத்தனை கேள்வி கேட்டாலும் அடுத்து அவரும் நான் தான் இங்கே பதில் தர வேண்டியிருக்கிறோம். அதனால தான் நாங்கள் தப்பாக பேசிடக்கூடாது, அந்த நிறுவனம் எங்களால் பிழைப்பற்றக்கூடாது, நீங்கள் எங்களை நம்பி உள்ள வந்து பாதிப்புக்கு ஆயிடக்கூடாதுங்கிறது தான். கோடானோடி பிரச்சனைகளுக்கு இருந்தாலும் அலைச்சல்கள் இருந்தாலும் நாங்கள் எத்தனையோ டெஸ்ட் நடத்தி என்னவோ சர்வீஸ் பண்ணி எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாலும் நேரடியாக நீங்கள் வாங்க, நீங்களே உங்கள் வாயால் கேட்டுங்க, என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மக்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் கண்ட பிறகு மறுபடியும் வாரத்துக்கெல்லாம் ஏதாச்சும் செய்யணும்னா ஒரு டிவியை போட்டு ஐயா ஆட்டின சொற்பொழிகள் வீடியோவை போட்டு எல்லாருக்கும் காலி இன்னைக்கு எடுத்தாலும் பேசினாலும் இதுதான், இன்னும் 10 நாள் தள்ளி பேசினாலும் இதுதான் அப்படிங்கிற ஒரு பயபக்தியுடன் கூடிய கருத்தை மனதில் வச்சுதான் இருக்கணும். இந்த வார்த்தை பொய்யானா கலவரத்தில் வரக்கூடாது. அவர் என்ன சொன்னாலும் சொன்னதை முறையாக நாம் செய்யக்கூடிய தகுதி வேணும். அந்த தகுதியை சொன்ன மாதிரி 30 ரூபா அவங்க கொடுத்து 3 மாதம் நீங்கள் கால் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நாங்கள் தயாராகணும். முதல்ல எடுத்து ஆகிய 20 ரூபா கொடுத்து உங்களுடைய வகையான பிள்ளை பண்ணணும், அதை அவங்க கைக்கு திறக்கு போட்டாங்க சொல்லணும். அவங்க அவர்கிட்டையோ பெண்கிட்டையோ யார் அவரால் அங்கீகரிக்கப்பட்டு கீழ் போட்டு புத்தகம் தாராங்களோ அவங்க மூலமாக அதை வாங்கி உள்ள போட்டு விடுறாங்க. இந்த பொய்யோ புத்தராக ஏமாத்துறது எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நாம் நாளைக்கு காலையில் ஆகணும்னா 50 ரூபா வேணும், 50 ரூபா என்னால் முடியாது, என்னையா பண்ணட்டும், இதெல்லாம் தேவை அப்படிங்கிறத 20 ரூபா நீங்கள் கொடுங்க. உங்களுக்காக அவங்களுக்காக நீங்கள் எதையும் ஒரு உதவி கிடைக்கிறீங்க. எங்கும் செய்யாத இந்த உதவியை ஈரோடு மாணவர்கள் செய்வதற்காக அவர் மனமும் வந்து வந்திருக்காங்க. எங்களுடைய வேண்டுதல் அதுக்கு அவங்க நாங்கள் இன்னும் மக்களுக்கு மிஸ்டர் மார்ட்டின் 1 மினிட் வாங்க. இவர் சென்னையில் ஆட்சி நடந்த சொன்னாங்களா பாராட்டாங்க. அவருடைய இதில் இவங்க அப்பா எடுத்திருந்தாரு, இப்படி பார்த்துட்டு இருக்காரு. 30 கண்ணு தெரியாத பையனை வச்சு தொழில் கொடுத்து வெளியெல்லாம் வாங்கி ஒரு 6 வருஷம் செய்து இன்றைய தினம் 10 பேரையும் கவனிச்சு எல்லா விதமான கைக்கும் தெரிஞ்ச விதமும் அதோட ஒரு தெளிவாக செஞ்சுருக்கிறாரு. அது தமிழக வீரத்தோட உணவு வருவாய் பயிற்சி பண்ணி அதனுடைய வைஸ் பிரசிடென்ட் அந்த எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருக்கேன். இதெல்லாம் கல்வி 3 நபர்களாகலாம் இதெல்லாம் போகிறோம். அவரையும் கருத்து கேட்டுருக்காங்க. இவ்வளோ அவங்களுக்கே ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு நம்ம செய்யணும், நீங்கள் நடத்துறீங்க, உங்களுக்கு வேணும், இதெல்லாம் ஆக்களை பார்த்துட்டு அடுத்த கலந்துரையாடல் 2 பேர் 3 பேராக நான் உட்காந்து எந்த வேணாலும் முடிக்கலாம். இதுதான் ஆகி இதுதான் பெரிய திட்டம். இன்றைக்கு அவரோட திறமைப்படாது. அவருக்கு வரலாறு யாத்திராலும் கையை காலம் பற்றி அப்பா செஞ்சாரு காலம் பற்றி எனக்கு இந்த வருஷத்தில் ஒரு நாள் வெளியே போய் யார் யாரை பார்க்கணும் பார்த்து பிரான்ச்சு பிரைவேட்டு காலேஜ் சரியாக இருக்கக்கூடிய உறவினர் அத்தனை பேரை தினசரி எல்லாரையும் சந்திக்கிறார். அதில் வெற்றி அடைகிறாரு. இவருக்கு அதனால இருக்காங்க. நாங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த அமைப்பின் சார்பாக இறந்த ஆசீர்வாதம். அதனால ஏன்னா நட்டு எப்படி வந்துருச்சு பண்பாடு இல்லை இருக்கிறதுக்கு நீ வாழ இல்லைங்கிறது வாழ அப்படின்னு சொல்லி எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் தான் நான் வாழணும். இன்னைக்கு 75 வயது எனக்கு வந்து 24 முடியுது. மார்ச் 2 24 முடிஞ்சு 75. இந்த 45 ஆண்டுகள் நோக்கி இந்த ஊர் மக்கள் ஒரு கைப்படி அரிசியில் இருந்து படியரிசியிலிருந்து 3 வரைக்கும் இருந்து என்னை காப்பாற்றிருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஊரில் ஒரு கௌரவத்தை கொடுத்து கௌரவத்தை கொடுத்து ஒரு நல்ல இடத்துல உட்கார வச்சு அவங்க சார்பில் நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை செய்யறதுக்கு ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க நல்லா ப்ரே பண்ணுங்க.
தெளிவான சிந்தனையோட வாங்க. யாருமே செய்யாத அளவுக்கு 20,000 ரூபாய் நீங்கள் போடுறீங்க, நமக்காக அவங்க 30,000 ரூபாய் போடுறாங்க. இதை விட ஒரு அதிர்ஷ்டம் இல்லை. அதில் குறிப்பாக தொடர்ந்து போனால் இன்றைய தினம் தை கிருத்திகை நாள் வியாழக்கிழமை குபேரன் கலந்த போலி நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இத்தனை பேருக்கு முன்னால் இந்த குபேரனுடைய அருள் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும். 33 கோடி தேவர்களையும் சர்வமனையில் தலைவர்களையும் இறைவனை நம்பி வேண்டி திருப்பி நீங்கள் எல்லோரும் சேரணும், எல்லாரும் நிறையா செயல்படணும், மேலும் மேலும் நீங்களும் வளரணும், வாரிசுன்னு வளரணும், உங்கள் பேர்கள் உங்கள் கிராமம் வளரணும் அப்படிங்கிற தகாத ஆசையை உங்கள் முன்பு வைத்து வணங்கி விடுகிறது. சந்தேகங்கள் கேட்கலாங்க. இப்போ மூணே மாதத்தில் கட்ட முடியாது, வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்கறத நம்ம வந்து கேளுங்க. கேளு. ஏன்னா நீங்கள் போன பேர் நாங்கள் அவங்க கேட்க முடியாது. முன்னாடி சாமி கேளுங்க. ஐயா நான் ஈரோட சார்பில் கேட்குறேன் ஐயா. இது அப்படியே ஒரு 5 தீபா 6 தீபா பண்ணுறது 30,000 ரூபாய் கொடுக்கா 10 ரூபா பண்ணாமல் ஒரு 5 தீபா 6 தீபா கேட்கலாம். பத்தாயிரம் நம்ம ஒரு 5,000 இல்லை ஒரு 3,000 4,000 இருக்கிறத கொடுத்து, ஏன்னா நம்ம பாட்டு நம்ம கைக்கு வந்து நடந்துட்டு போகிறோம் இல்லையா. ஐயாவை நாங்கள் வச்சுட்டு போகிறோம், இவங்க வச்சுட்டு போகிறதில்ல. ஆனால் உங்கள் கையில் வந்தால் உங்களுக்கு வரும். அதுக்கு என்னால் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 கேட்டு நம்ம கேட்போம். 10,000 மாதம் 5,000 கட்டு அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிறது அவங்க அதுதான் ஏன் படிக்கும் 5 நாள் போது 6 மாதம் போது மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப ப்ராஃபிட். ஆர்கனைசேஷன் பண்ணிக்கலாங்களா? அது அவங்களே சொல்லணும். கம்பெனிஸ் போட்டிருக்கேன் அது சொல்லுவார், கேட்டதுன்னா சொல்லுவார். ஏன்னா 5 நாளுக்கு எப்படி பண்ணிருக்காங்க 20 நாள் இப்போ 20 நாள் பண்ணுறது அது ஒரு கப்பல் முடிச்சிடலாம். 5 நாள் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், அதை நீங்கள் ஏற்றுக்கணும். சரிங்களா? உங்களுடைய கோரிக்கையை இப்போவே நான் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னா நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கணும். இப்போ ஐயா என்ன கேட்டால் வந்து 10,000 3 மாதம் கட்ட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? அதனால் வந்து 5,000 நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பரவாயில்ல, அது வந்து உள்கடன் வட்டி இல்லாத கணக்கு தான். அதனால் நீங்கள் வந்து 5,000 கட்டி கூட நீங்கள் 6 மாதம் கழிச்சு கூட நீங்கள் வந்து அந்த புஸ்தகத்தை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், பாண்டு புஸ்தகத்தை. இப்போ நீங்கள் என்கிட்ட வச்ச கோரிக்கையை நான் ஏற்றுக்கணும் அப்படின்னா, நான் சொல்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி 6 மாதம் கழிச்சு தான் அந்த பாண்டு புஸ்தகத்தை வாங்க போகிறீங்க. கரெக்டாக இல்லைங்களா? திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜாயின் பண்ண 1 மாதத்துக்குள்ள இந்த 5 காரியங்கள் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28ஆம் தேதி தான் ஜாயின் பண்ணாங்க. ஜனவரி 28ஆம் தேதி வந்து ஒரு குடும்பம் வந்து ஜாயின் பண்ணாங்க. சரிங்களா? பிப்ரவரி 2ஆம் தேதி அவங்க பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு. சரிங்களா? பிப்ரவரி 2ஆம் தேதி என்ன பண்ணோம், அவங்க வந்து 20,000 தான் கட்டியிருந்தாங்க, 35,000 கொடுக்கணும். திட்டத்துடைய வேலை புரியுதுங்களா? 1 மாதம் தான். ஆனால் அவங்களுக்கு வந்து 28ஆம் தேதி ஜாயின் பண்ணிருக்கிறாங்க. சரிங்களா? 31 1ஆம் தேதி வரைக்கும் வரணும் இல்லைங்களா? 2ஆம் தேதி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஏஜ் என்ன பண்ணாங்க, அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க திட்டத்தின்படி அவங்க கொடுக்கணுமா இல்லைங்களா? ஸோ 35,000 அவங்களுக்கு நான் 15,000 ரூபா போட்டு 35,000 ரூபாய் அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு நாங்கள் சேர்த்து கொடுக்குறோம் போட்டுருக்கோம். சரிங்களா? அப்போ திட்டம் அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு 25 வருஷமாக வந்து எனக்கு வந்து ஒரு திருப்தி, நான் தூங்கும்போது நிம்மதியாக போய் தூங்குறேன், எந்திரிக்கும் போது சந்தோஷமாக இருந்திருக்கிறேன். ஏன்னா எனக்கு மனசு திருப்தி இருக்குது இல்லைங்களா? இப்போ எனக்கு கிடைச்ச அந்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கணுமா இல்லைங்களா? உங்களுக்கு அந்த திருப்தி கிடைக்கணும் இல்லை? அப்போ நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த மளிகை ஜாமான் வாங்க ஆரம்பிச்சிருவீங்கல்ல, மளிகை ஜாமான் நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த 6 மாத காலத்துக்குள்ள
6 மாத காலத்துக்குள்ள பாட புஸ்தகம் வாங்குறதுக்குள்ள உங்களால் முடிஞ்ச 12 பேருக்கு இந்த நற்செய்தியை போய் சொல்லுங்க. 12 பேர் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி நாங்கள் திட்டத்தில் சேர்ந்து இதை நாங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 12 பேரையாவது இந்த நன்மையை நீங்கள் வாங்கி வைக்கணும். ஏன்னா ஒரு 12 பேருக்கு நீங்கள் வீடு கட்டி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஒரு 12 பேருடைய குடும்பங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். 12 பேருக்கு வந்து மகப்பேருக்கு நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்கீங்க. அந்த உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்கள் 12 பேருக்காக என்ன பண்ணணும், நீங்கள் சொல்லி அவங்களையும் திட்டத்தில் இணைச்சிருக்காங்க. இது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம். இது நீங்கள் ஓகே அப்படின்னா ஐயா சொல்கிறதுபடி 5000 கட்டி நீங்கள் 6 மாதம் கழிச்சு வாங்கிக்கணும். சரிங்களா ஐயா? ஆமாம். ஏன்னா இந்த நன்மையை நம்ம வாங்குறோம் இல்லைங்களா, இந்த நன்மையை வாங்குறது நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். பக்கத்தில் ஒரு குடும்பம் வந்து படிக்க வைக்க முடியாமல் இருக்கலாம், இல்லை பக்கத்தில் வந்து பெண் பிள்ளைக்கு திருமணத்துக்கு அவங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கலாம். நம்ம மட்டும் வாங்கிட்டு நம்ம தெரியாமல் இருந்தோம்னா சுயநலம். இந்த மாதிரி வாங்கியிருக்கிறேன், நீயும் வந்து பாரு, உங்களுக்கும் புரிஞ்சிச்சுன்னா நீங்களும் அதை ஜாயின் பண்ணிக்கணும்னு என்ன பண்ணுவோம். 12 பேருக்காவது நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை பிறருக்கு சாட்சியாக சொல்லணும். அப்படி நீங்கள் சாட்சியாக சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா நான் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கிறேன். 6 மாதம் பாண்டு புஸ்தகம் வாங்குறதுக்குள்ள 12 பேருக்கு என்ன பண்ணணும். நான் இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கட்டும், இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கட்டும், கரெக்டுங்களா? 12 பேருக்கு சொல்லி இந்த நன்மையை நீங்கள் வாங்கி கொடுங்க. அது நீங்கள் செய்ய வேண்டிய கடமை. சரிங்களா ஐயா? செய்வீங்களா? அதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா? பதில் சொல்றதை வச்சு அவர் பேசுவாரு. முயற்சி பண்ணியான்னு சொல்லிட்டு கீழே வாங்கியிருக்கோம்னா அது சொல்லி ஒன்று தான் செயல் தான். அதனால யாரும் கட்டணும். நீங்க வாங்கிட்டு நீங்க மட்டும் பணத்தை அனுபவிக்காதீங்கன்னு சொல்றேன். மற்றவங்களுக்கு அதை நீங்க சொல்லுங்கன்னு சொல்றேன். ஆமாவா இல்லைங்களா? அவங்களுக்கு ஜாயின் பண்றாங்களோ ஜாயின் பண்ணலையோ, இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குதுன்னு ஒரு ஏழை குடும்பத்துக்கு தெரியணும். இந்த மாதிரி இருக்குது, புரியுதுங்களா? அந்த திட்டம் தெரியணும். ஒருவேளை அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு பயன்படுமா இல்லைங்களா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய கடமை ஒரு 12 பேருக்காக சொல்லுங்க. இந்த 6 மாதம் காலம் இருக்குல்ல, 6 மாதம் நீங்கள் நன்மை பெற்றுருப்பீங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு நன்மை இருக்குது வேணா நீங்கள் போய் பாருங்க. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்க. என்ன பண்ணணும், நீங்கள் சாட்சி சொல்லி நீங்கள் ஜாயின் பண்ண வச்சிங்கன்னா அவங்க 12 குடும்பத்தை நீங்கள் வாழ வச்ச மாதிரி உங்களுக்கு. சரிங்களாம்மா? செயலாளர் இல்லை செயலாளர் இல்லைங்களா? ஏன்னா பெங்களூர் தாண்டி ஒரிசா வரைக்கும் மகாராஷ்டிரா வரைக்கும் போயிடுச்சு. ஸோ யாரும் பாஷை தெரியாத மொழி தெரியாத ஜனங்களை போய் நாங்கள் என்ன பண்ணுறோம், தத்தெடுத்துட்டு வந்துருக்கோம். அப்போ நம்ம ஊர் நம்ம ஜனங்களுக்கு நம்ம இதை சொல்லையாவது சொல்ல முடியல, இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அம்மா இல்லைங்களா? அப்போ நீங்கள் அதை சொல்லுங்கன்னு சொல்லுங்கள், பேசுங்க. இன்னும் சந்தேகம் இருக்கவங்க தான் கூட்டிட்டு வாங்க. நாங்கள் இன்னும் தெளிவான முறையில் கொடுத்து அதுக்குரிய விளக்கத்தை கொடுத்து நீங்கள் யார் யாரை பார்த்தீங்க மேடம் சாப்பிட வைக்கிறோம், ஒரு பேர் போடுறோம், எத்தனை பேர் நீங்கள் எழுதுகிறோம், அதை லிஸ்டி அவங்களுக்கு கொடுக்குறோம், அப்பா அவங்க வாட்ஸ்அப்பில் தெரிவிக்கிறோம். எங்கள் செயல்பாடு 24 ஹவர்ஸ் கொடுக்காம. அதே மாதிரி நாங்கள் இன்னொரு திட்டம் வச்சுருக்கிறீங்க. இப்போ நம்முடைய ரீஜனல் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கவுண்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். 3 கவுண்டர் யாருக்கு, நம்முடைய இந்த குடும்பங்களுக்காண்டி 3 கவுண்டர் வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த மக்களுக்கு முதல் பிரச்சனையே வந்து பயம்தான். முதல் பிரச்சனையே பயம்தான். எதுக்கு பயம் வருதுன்னா, 3 இடத்துக்கு போகிறதுக்கு பயம் வரும். சரிங்க, 3 இடத்துக்கு போகிறதுக்கு பயம் வரும். ஆனால் வாழ்க்கையில் அந்த 3 இடத்துக்கு போய் தான் ஆகணும். ஆமாவா இல்லைங்களா? அப்படி அந்த 3 இடம் என்ன அப்படின்னா, ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக யாரையாவது கொஞ்சம் தேடிட்டு இருப்பாங்க. ஆமாவா இல்லைங்களா? இல்லை கண்டிப்பாக ஒரு கோர்ட் வாசலுக்கு போகணும் அப்படின்னு யாரும் தேடிட்டு இருப்பாங்க. ஆமாவா இல்லைங்களா? இல்லைன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் பட்டா வாங்கணும், ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கணும், ஏதாவது கவர்மெண்ட்டில் வந்து காரியம் செய்யணும், கண்டிப்பாக ஆள் தருவாங்களா இல்லைங்களா? இந்த 3க்குமே மனித உரிமை கழகத்தில் இருந்து நம்மகிட்ட 3 கவுண்டர் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து எங்கேருந்து நீங்கள் கால் பண்ணாலும் சரி, அங்கே இருக்கிற அந்த மனித உரிமை கழகத்திலிருந்து உங்களுக்கு பணம் வாங்காமல் இலவசமாக வந்து இந்த 3 சர்வீஸ் அவங்க உங்களுக்கு இலவசமாக பண்ணி கொடுப்பாங்க. தைரியமாக நீங்கள் இந்த ஹாப்பி ஹோமில் இருக்கிறது நீங்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா ஏன் தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு மதுரை பக்கத்தில் மேலூர் இருக்குது.
மேலூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேலூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்பாக ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து முதல்ல ஜாயின் பண்ணார். சரிங்களா? அவங்க மனைவி இறந்துட்டாங்க, ஒரே ஒரு பொண்ணு தான். இப்போ அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் படிக்க வச்சோம். ஜென்ரல் பிகாம் வந்து ப்ளஸ் 2 மூலியமாக நாங்கள் வந்து படிக்க வச்சோம். சரிங்களா? அவர் ரொம்ப அன்பாக இருப்பார் அவர். சரிங்களா? அவர் ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹாப்பி ஹோமுக்கு திருமண பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்தார், கல்யாண பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்தார். அப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்பொழுது நான் சொன்னேன், சூப்பராக சந்தோஷமாக பண்ணிடலாம் ஐயா, அவங்களுக்கு சீர்வரிசை தானே வேணும். நீங்கள் கடையில் போயிட்டு என்னெல்லாம் உங்கள் பொண்ணு சொல்லுதோ அந்த 225 பொருள் நீங்கள் அதை எடுங்க, நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறேன், நம்ம சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது அவர் கண்டது தண்ணி வந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு, ஏன் நம்ம அந்த சீர்வரிசை பத்தலை போல இருக்குது அப்படின்னு, வேறு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு நான் கேட்க அவர்கிட்ட. இல்லை, எனக்கு செஞ்ச உதவியே போதும், எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா 2 தம்பி. சரிங்களா? இந்த சொத்து பிரச்சனையில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவருக்கு வந்து அந்த ஒரே ஒரு கணக்கு மட்டும் கொடுத்துட்டு அவங்க அந்த சொத்தை பிரிச்சுட்டு இவர் மேலே ஒரு பகை, 2 தம்பியும் பகை, ஒரு அக்காவும் வந்து பகை. சரிங்களா? இப்போ வந்து மாப்பிள்ளை வந்து நல்ல இடத்துல இருந்து ஒரு மாப்பிள்ளை வந்து வந்திருக்குது, இவங்க பேசி முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த திருமணத்துக்கு எந்த சொந்தக்காரங்களும் வர மாட்டாங்க. மொத்தமே என்னால் 17 பத்திரிக்கை தான் கொடுக்க முடியும், அதை தவிர எனக்கு யாரையும் தெரியாது. ஆனால் பையன் குடும்பத்தில் கிட்டத்தட்ட வந்து 900 பத்திரிக்கை கொடுத்துருக்குறாங்க. நாளைக்கு மண்டபத்தில் எனக்கு அவமானம் வந்துடுமோ, விற்கப்பட்டுருவனோ அப்படின்னு சொல்லி நான் பயப்படுறேன் அப்படின்னு. நீங்கள் இதுக்கே கவலைப்படுறீங்க, அந்த பத்திரிக்கை என்கிட்ட கொடுங்க, நான் 1500 பத்திரிக்கை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஹாப்பி ஹோமில் 3000 குடும்பம் இருக்குது. கதையை கேளுங்க. 3000 குடும்பத்துக்கு அனுப்பிச்சு விட்டு மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1800 குடும்பம் வந்தாங்க. சரிங்களா? வந்துட்டு நான் சொன்னேன், உங்களை இது நம்ம குடும்பம்னு சொல்லியாச்சு, உங்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சுட்டு போங்க, ஆளுக்கு 500 ரூபா செய்யுங்க அப்படின்னா. நான் ஒவ்வொருத்தரும் 1000, 2000, 3000 செஞ்சாங்க. அவருக்கு கல்யாணம் முடிஞ்சு 75 லட்ச ரூபா கிடைச்சிச்சு. யார் இல்லைன்னு நினைச்சாங்களோ, யார் வெட்டப்படணும்னு நினைச்சாங்களோ அவருக்கு அந்த 75 லட்ச ரூபா கிடைச்சு அவரு 2 மாடி வீடு கட்டினார் பொண்ணுக்காக. அப்போ கேப்டனுடைய அந்த இது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ தாய் தகப்பன் கைவிட்டாலும் நாங்கள் கைவிட மாட்டோம். அந்த ஒரு நோக்கமே இது வந்து சந்தோஷமான வீடு. இப்போ என்னுடைய உறுப்பினர்கள் வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நிலக்கதவு இருக்கு பார்த்தீங்களா, இந்த நிலக்கதவுல வந்து ஹாப்பி ஹோம்ஸ்னு ஒட்டியிருப்பாங்க. என்னன்னா இது சந்தோஷமான குடும்பம் அப்படின்னு எல்லா நிலக்கதவுலையும் ஹாப்பி ஹோம்ஸ்னு ஒட்டியிருப்பாங்க. அது மாதிரி உங்கள் வீட்லையும் உங்கள் நிலக்கதவுல நீங்கள் ஒட்டுங்க, ஹாப்பி ஹோம்ஸ் அப்படின்னு ஒட்டுங்க, சந்தோஷமான குடும்பம்னு ஒட்டுங்க, நீங்களும் சந்தோஷமா இருக்கும். சரிங்களாயா? மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நீங்கள் ஐயாவை தான் கான்டாக்ட் பண்ணணும். ஐயா ரொம்ப பிரியப்படுறாரு, வைத்தியத்தோடு சேர்த்து இந்த ஜனங்களுக்கு இதெல்லாம் நம்ம செய்யலையா அப்படின்னு ரொம்ப பிரியப்பட்டாரு. அதனால் நீங்கள் வந்து நம்பிக்கை ட்ரஸ்ட் மூலியமா இது எல்லாத்தையும் நீங்கள் இலவசமாக சரிங்களாம்மா? நன்றி. நன்றி. நம்முடைய கவலையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு தகவலை நம்ம கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம ஈரோடு ஒரு பணத்தை கட்டத்தோமா சொன்னவரை ஏழுங்கள் தரப்படும், தட்டுக்கு திறக்கப்படும், தேடுகள் கிடைக்கும். நாங்கள் தேடினோம், கண்டுபிடிச்சு விடுபட்டோம். நீங்கள் கேட்டீங்க, கருத்துக்கும் ஒபே பண்ணி ஓகே பண்ணிட்டாங்க. அப்போ கைதட்டலோட நாம் இந்த ஒரு வெற்றியை தொட்டுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நம்பிக்கை செய்வாரத்துக்கு நியமப்பட்ட நம்பிக்கை ஃபவுண்டேஷன் அப்படின்னு அந்த ஃபவுண்டேஷன் பேரை வச்சு ஒரு தம் போட்டுருக்கோம். எல்லாரும் இந்த கை தூக்கம் தயவு செய்து நம்பிக்கை நம்பிக்கை வெற்றி நம்பிக்கை ஹாப்பி ஹோம் அதான் இது மனத்தில் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த சிறுவர் இந்த பக்கம் வேண்டாம், இதுதான் வேணும், இது வேற இதுதான் வேணும், இதை ஜெயிக்கணும். இந்த பிரார்த்தனைக்கு நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் செவிசாய்க்கு கொடுத்து
நம்ம பக்கம் சாய்ந்து விட்டுட்டாங்க. அதனால ஒவ்வொரு நாளும் தயார் பண்ணையில் ஜாதி இன மத மொழிகளை எல்லாம் வெறுத்து தள்ளிட்டு அவர்களுடைய எண்ணங்களும் அவர்கள் செயல்பாடும் அவர்களுக்கு உதவக்கூடிய பெருமக்களும் எப்பவும் சிரஞ்சீவியாக இருக்கணும். அவர்களுக்கு உதவணும், இவர்களோட சேர்ந்து நாம் உதவணும், நாம் கடனில்லாத ஒரு நல்வாழ்வு வாழணும் அப்படிங்கிறதுக்கு இந்த நேரம் ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து இன்றைய தேதியிலிருந்து உரிமை சேர்த்து 6 மாதத்தில் அடைக்கிறதுக்கு உண்டான அடைப்போம். ஒரு வாரம் டைம் எடுத்து அதுக்குள்ளார இந்த 20,000 கட்டுங்கிறதுக்கு விரும்பி என்ன அப்படிங்கிறத நாங்கள் யாரோட ஆய்வு பண்ணி வாமனை ஃபில்லப் பண்ணி மாடல் வைப்போம். வாங்கி என்னென்ன கேட்குறவங்க கொடுங்க, அதையெல்லாம் ஃபில்லப் பண்ணி அனுப்பின ஒவ்வொன்றும் அனுப்பின உடனே அந்த தகவலை உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்லேயோ கவரிங் லெட்டர்லேயோ தவறாமல் கொடுத்துட்ருக்கோம். இதுதான் நமது அலுவலகம். இந்த தன்வந்திரி மருத்துவமனை வெளியிருக்கும் பாருங்க. வைத்தியசாலை வைத்தியர்கள் அனைவரும் என்றும் வற்றாத நீர் ஊற்றி போடாத வாழ்க வளமுடன் நலமுடன் புகழுடன் நிறை செல்வத்துடன் வாழ்க என்ற வாழ்த்துகிறோம். இங்கே வாழ்த்தலைங்க நாங்கள் வளர்ந்தோம். அதே தான் இன்னைக்கு அந்த சொல் நிறைய இந்த மேற்கடையில் செய்துக்கிட்டே இருக்கீங்க. எல்லாரும் இந்த பக்கத்து மக்களாக வரணும். 10 பேர் ஐயாத்தினாவளி 12 என்ன 20 கூட கொண்டு வர பாருங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க. உட்கார்ந்து பேசுவோம். அவங்க செய்ய தயார். நாம் கூப்பிட்டு பேசுறது செய்வோம். ஒரு நாளைக்கு ஒரு நாள் அதுக்காக 1 மணி நேரத்துக்கு 25 முதல்லாம் அடுத்த நாள் 4 பேர் கிடைப்பாங்க. 3 நாள் 12 பேர் கொடுத்துடலாம். நாங்கள் அது வந்து தேவையில்லை. இப்போ நான் எல்லாம் உழைக்கிறவங்க தான், எல்லாம் உண்மையாக இருக்கிறவங்க தான், எல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறவங்க தான். எல்லாராலையும் 50,000 கட்ட முடியாத சூழ்நிலை எல்லாருக்கும் தெரிஞ்ச கட்டு தான். அவர் கேட்டோம். அது நீங்கள் கேட்டதையும் மீண்டும் ஒரு தரவான இதற்கு மேலே இறைவன் நமக்கு சொல்ல மாட்டாங்க. அதுதான் திருக்குறுக்கும் பல்குத்தவனும் பகுதிங்கிற மாதிரி எந்த மக்களோட இருந்தாலும் எதிரி என்பது மனத்தில் வரவே கூடாது. அன்புலாரெல்லாம் நமக்குரிய அதனால இருத்தோடு பக்கத்தோடு பின்னாலோடு முன்னாலோடு நாயை பூனை பெரிய கண்ணி குட்டி எல்லாமே நமக்கு நட்பு உறவு. அப்படித்தான் நம்ம வாழணும். யாரையும் பகைக்க வேண்டாம், பகைக்கவே கூடாது. அத்தனை பேரும் நமக்கு இனிமேல் ஒன்று உருவாக நீங்கள் உயர்ந்தப்போ உங்களை பார்க்க அவங்களும் எப்படின்னு கேட்பாங்க. இப்படிதான் சொல்லுங்க. சொல்லிடுவோம். 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒன்று சேர்ந்து இவர்களை எல்லாம் அழைத்து வந்து கண்டிப்பாக நாம் என்ன பண்ணணுமோ அதை செய்து எல்லாத்தையும் அழைத்துடுவோம். கண்டிப்பாக அழைத்து வந்து ஒரு கூட்டம் வைப்போம். முடியல 4 மாதத்துக்கு முடியும் பார்த்தீங்களா? எப்படி வருஷம் 304 கூட்டத்தில் நேரடியாக ஒரு சந்திக்க வச்சு நம்ம என்ன செய்வோம் அதுக்கு உண்டான வாய்ப்புகளுக்கு நாம் ஏற்பாடு பண்ணிக்கலாம். நம்மளை விட்டு அவங்க நகர மாட்டாங்க, அவங்களை விட்டு நாம் நகர மாட்டோம். எல்லாரும் ஒரு வைராகியமாக இன்றைய தேதி 6 புத்தருடைய நாள். இன்றைக்கு குபேர தினம். அற்புதமான திருச்சி நட்சத்திரம் கிடைக்கவே கிடைக்காத நாளில் அத்தனை சேரு நிறைஞ்சி நிற்க இடமில்லாத ஒரு நம்பிக்கிறார். இதுதான் தெய்வம். இந்த பரிசு நம்ம எல்லாரும் 2 கையேந்தி வாங்கி செயல்படணும், மேலே வரணும். அந்த சந்தோஷத்தை நான் கண்டு என்னுடைய உயிர் பிரிஞ்சு என் உடல் போகையில் நான் ஆசைப்படுறதெல்லாம் அவருக்கு தெரியும். இந்த பக்கம் எத்தனை பைக்கு, இந்த பக்கம் எத்தனை பைக்கு, நடுவு ஆம்புலன்ஸு எப்படி கொட்டுக்கோடு போட்டு பேண்டு வாதியத்தோட படம் கட்டி பின்னால் 5000 பேர் வரணும். குறுகியத்தா சூழ்நிலும் தேவையில்லை. குறுகியத்தில் ஒரு சூழ்ச்சியை ரோக்க அவருக்கு ஒரு சேவை. அதுக்கு உங்களுடைய பரிபூர்ண உதவியும் உண்மையான அன்பும் ஆசீர்வாதமும் வேணும்னு கேட்டுக்கிட்டு நான் பிறந்த இந்த தேசத்திற்கும் என்னை ஈண்டெடுத்த என் பெற்றோர்களுக்கும் என் கூட இருந்து என்னை நடத்திய என் மகனுக்கும் என்னுடன் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அனைவருக்கும் என்னுடைய பொன்னான ஆசீர்வாதத்தை தெரிந்து இந்த நல்ல நேரத்தில் முக மகிழ்ச்சியுடன் இதய இன்பத்துடன் விடைபெறுகின்றேன். நன்றி. நம்ம நம்பிக்கை ஃபவுண்டேஷன்ல வாய்ப்பு இருக்கு. 25 வயசுல இவ்வளவு வீதி இருக்குன்னா நமக்கெல்லாம் வெக்கமா இருக்கு இல்லையா? அதனால ஐயாவோட கை கொடுத்துக்குவோம். எவ்வளவு அறிவு இல்லைங்களா?
கை கொடுத்துமா நம்மளாம் சேர்ந்து வருவோம். ஈரோடு நல்லா செய்வோம். நம்ம நம்பிக்கை ஃபவுண்டேஷனுக்கு உறுப்பினர்கள் தேவை நம்மளாம் இணைவோம். ஐயா நம்ம எல்லாம் நம்பிக்கையாளர்கள் கொடுக்கப்பட்டு எல்லாம் சாப்பிடுவோம். நம்பிக்கை ஃபவுண்டேஷனை செயலாளர்கள் தான். இந்த அற்புதமான விழாவுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி. இதை நீங்கள் பயன்படுத்தி பெருமையாக வளம்பெறும் வாழ அன்புடன் கேட்டுக்கிறேன். நம்முடைய ஹாப்பியுடைய காரணம் டிஸ்ட்ரிக்ட் வேணுங்கிற எடுத்துக்கலாம். தகுதி இல்லாத மீண்டும் இல்லைன்னா வேண்டி தகுதி தர எல்லாத்துக்குமே தரோம். காரம் வெளியிட்டாலும் வாங்கிங்க, உங்களுக்கு வாங்கிக்கலாம். யாருக்கு இல்லையோ அதை தருவோம்.